ஒரு நாள் பஸ்ல அவட்ட பேசலாம் தைரியத்தை வர வச்சுன்னு போய் நின்னா குஞ்சு காலை பாக்குறா எவ்வளவு பெரிய ஹீல்ஸ் 10 ஸ்டெப்ஸ் பேக். கை விடு மச்சான், குத்து வச்சோண்டா நீ. அப்பன் தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து குத்தா நம்ம கூட கண்ணாடில சரியா பாக்காத பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். ஊரே பாக்கு மச்சான், கண்டுக்கவே மாட்டாடா. மச்சான் அவ கண்டுக்காதுக்கு என்னடா? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல சொல்லு. ஆனா சண்டேஸ்ல கரெக்டா 4 மணிக்கு சைக்கிள் எடுத்து அவ தெருக்கு போவான்டா. அவ கையில ஒரு குழந்தைய வச்சுன்னு எனக்காக வெயிட் பண்ணிருப்பா. அவ என்ன பார்த்து சிரிச்சுனே அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா. எனக்கே குடுத்தா மாதிரி இருக்கும். இன்னும் அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? இல்ல 2-3 வருஷமா குழந்தைன்ற இன்னுமா வளராம இருக்குது. அது ஸ்கூலுக்கு போயிடுச்சு. இத தங்குச்சு. அதுக்கு எதுக்கு மச்சான் கைய பாக்குற? கன்ஃபார்மா இது லவ் தான். ஃப்ரீயா விடு. இந்த டீ சொல்ல மச்சான், சத்தியமா நீ வாங்கி கொடுக்குற டீக்காக சொல்லடா. அவன் மேல உயிரே வச்சிருக்கா, கை விட்டுறாத. ஆமா. அழுகு போச்சு. டீல கரெக்டா சுகர் போட்டிருக்கியா? எல்லாம் கரெக்டா போடுது. வந்துட்டானுங்க வெட்டி பசங்க. ஏய் ஏய் ஏய், ஏண்டா அக்கௌண்ட் வச்சு குடினால எச்டி தெரியா? அது ஒரு மச்சான் வரேன். விட மாட்டானே. அப்படிதான் மச்சான். ஒரு நாள் சாயங்காலம் கையில கிரீட்டிங் கார்டு ரோஸ் எல்லாம் வச்சு நின்னுந்தேன். அவ ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாடா. என்ன சொன்னா தெரியுமா மச்சான்? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இவங்களெல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கணும். ரொம்ப பேஜாராயிடுச்சு மச்சான். நான் யாருன்னு அவளுக்கு தெரியல, அவ யாருன்னு எனக்கு தெரியல. கேரக்டர் சொன்னேன். ஆனா நாங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். இதெல்லாம் நம்மளை தாண்டி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் டிசைட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இல்ல அவளை தவிர வேற யாரையும் லைஃப் பார்ட்னர் நினைச்சு பார்க்க முடியல மச்சான். டேய் சதீஷ், எப்பரா நீ முத வாட்டி கேக்குற மாதிரி எல்லா வாட்டி கேட்டுக்கிற? சி, யாரா இவன்? என் ஃப்ரெண்டுடா. அண்ணே, அப்பா கூப்பிட்டாரு. போறேன். டேய் ஆட்ரா. வந்துட்டான் பாரு. Don't kid, man. வாடா. ஹெலிகாப்டர் அப்படி பாக்குற? Same story? ஆமாண்டா. Any plus 3 today? யா, இட்ஸ் மீ. Hey, good. Nice punch, eh? மச்சான், நான் இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பிளாஸ்டர் வைக்க போகும்போதுல அப்பா கூப்பிட்டாரு, நீ போல. Only one. தலை இப்படிதான்டா, எதையுமே முச்சா செய்ய விட மாட்டான். டேய், அப்ப நீ இன்னும் முடிக்கலையா? டேய் 2.5 வருஷம் லவ் இல்ல மச்சான். எங்கேயும் போயிடாதீங்க, எங்கே இருங்க, வந்துடுறேன். Hey, I'm waiting. I'm waiting. டேய், சிங்கிள் டீக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுறாத, ஓடி போயிடு. Confident இல்லாத பாய்ஸ். அப்பன் தனியாளா வீடு வீடா போய் தண்ணி கேன போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே. நம்ம சும்மா தானே இருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ஒன்னும் தோணாது. டேய், இறக்கி வச்ச கேனை தூக்கிட்டு நிக்கிறான் பாரு. எப்ப பார்த்தாலும் அந்த பொறுக்கி பசங்களோட ரோட்ல நின்றுட்டு, இந்த ஆட்டோ ஓட்டுறவன் அவனை பார்த்தாலே ஃப்ராடுன்னு தெரியுது. இந்த மாடியில இருக்கிற சதீஷ், இவனுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா. அப்படி என்னதான்டா பேசுவீங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிருப்பானுங்க? எந்த தெருவுல எந்த பொண்ணு இருக்கான்னு பேசிருப்பானுங்க. இல்லப்பா, உன்னெல்லாம் அந்த 37 நம்பர் வீட்டுல போய் இந்த கேனை கொண்டு போய் போட்டு வா போ. சொல்றேன்ல, போ. நான் ஒரு அவசரத்துக்கு கேட்டா காசு இல்லைன்னு. உன் பிள்ளைக்கு மட்டும் இந்த மாதிரி துணி எடுத்து கொடுக்கறதுக்கு எங்கதான் காசு சேர்த்து வச்சிருப்பியோ தெரியல. நம்ம சரவணன்ல யாரு? அதாம்மா என் கூட 10th படிச்சானே. ஆமா. அவங்க அக்காவுக்கு நாளைக்கு கல்யாணம், நம்ம ஏதாவது கொடுக்கணும். ஏய், உன் பிள்ளைய போய் கை கொடுத்துட்டு வர சொல்லு போதும். மா, எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கான், ஏதாவது பண்ணுமா? இல்லைன்னா அசிங்கமா இருக்கும். என்னடா பண்ணிருக்கான் அவன்? உங்க அம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருந்தா வந்து காலி பண்ணிட்டு போயிருக்கான், அவ்வளவுதானே. போய் கைய கொடு போதும். திலகா, திலகா, என்னங்க? காசு ஏதாவது எடுத்தியாடே? இல்லையே, ஏங்க? பாக்கெட்ல 200 ரூபாய் வச்சிருந்தேன், இப்போ 400 ரூபா தான் இருக்கு. 400 ரூபாய் குறையுதா? ஆமாண்டி, 8 100 ரூபா நோட்டு வச்சிருந்தேன், இப்போ 8 50 ரூபா நோட்டு தான் இருக்கு பாரு. என்னங்க நீங்க? எப்படிங்க 8 100 ரூபாய் நோட்டு 8 50 ரூபாய் நோட்டா மாறும்? அதாண்டி எனக்கும் புரியல. 400 ரூபாயை வச்சுட்டு 800 ரூபான்னு கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க. நிஜமாவே 800 ரூபா தான் இருந்தது. பால்காரனுக்கு 350 ரூபா கொடுக்கணும்னு கேட்டல, அது போக என்கிட்ட 450 ரூபா இருக்குன்னு கணக்கு பண்ணனே. உங்களுக்கு ரொம்ப மறதி ஆயிடுச்சு. வயசாயிடுச்சுன்றது இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் ஞாபகத்துக்கு வருது. எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கணும். 8 50 ரூபாய்.
வெக்கமா இல்லடா உனக்கு? உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்குதுடா. டேய் எப்படா இந்த மாதிரி செய்ய முடியுது உன்னால? 6 பேருக்கு 500 ரூபா கொடுத்தா எப்படா பத்தோம்? இப்ப அக்கா கல்யாணத்துல எச்ச குடி குடிக்க வந்து நினைச்சா? டேய் எச்ச குடியாவே இருக்கட்டும்டா, அதுக்காக துட்டு குடுறா. ஏய் நம்மளே வாங்கிக்கலாம் மச்சான், நீ கிளம்புடா. அட்ஜஸ்ட் பண்ணிய மச்சான், வர காசு இல்லடா. ஆ? எங்க அக்கா கல்யாணத்துல நான் செய்யல, அப்ப என்கிட்ட துட்டு இருந்துச்சா? சீட்டு கட்டி நான் காசு வாங்கி உங்க எல்லாருக்கும் சரக்கு வாங்கி நெருக்கி செய்யல? மச்சான் வேலைக்கு ஆனா விட்றா. முருகன் அக்கா கல்யாணத்துல மிலிட்டரி சரக்கு வாங்கி வச்சுட்டு போன் மேல போன் அடிக்கிறான். ஆ. ஆனா குச்சா உங்க அக்கா கல்யாணத்துல குடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்க வந்துருக்கோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கத்துக்காத. என்னடா மாமா? இன்னும் நொன்னடா மாமா. மச்சான் இது எப்படி தெரியுமா இருக்குது? கேள, நீயே கேள. எப்பா இருப்பாடு. ஒரு கோட்டை ஆச்சு மச்சான். உள்ள போய் உள் பாக்கெட்ல இருந்து துட்டு எடுத்துக்கிட்டு வந்து அப்பா கொடுத்தாரு ஆயா கொடுத்தாரு உழுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாட்ட மீட்டர் போட்டுடா. சொல்ல சரி மச்சி, சரக்குக்கு கொடுத்துட்ட, சைடிஸ் யார் கொடுக்கறது? ஏய் 1000 ரூபாய் பத்தாதாடா? சொல்லி காட்டுறியா? இந்த பிடி. டேய் இன்னைக்கு சரக்கா வந்து சைட் டிஷ் எந்து. ஐயோ உங்க அப்பா கொடுக்குற 10 ரூபாய்க்கு ஊசி பண்ண ஊருவாப்பட்டில் வாங்கி கொடுப்பேன். அதை நாங்கள் 4 பேர் நாக்க வச்சு வைக்கிறதா? ஏய் 400 ரூபா இருக்குதுடா.